வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பாரம்பரியமான அரிசியில் ஹெல்த்தியான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை 3லேருந்து 4 டைம் நல்லா அலசி எடுக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் நைட்டு பண்ணுறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் கஞ்சி பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற விட்டுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறி வந்துட்டுருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக இதை அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 5 கப்பு தண்ணி எடுக்கணும். நான் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் சேர்க்குறேன். இந்த தண்ணி 1 கப்பு வந்துட்டு இருந்துச்சு. இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். திரும்பவும் எக்ஸ்ட்ராவாக 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக 5 கப்பு தண்ணி. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ விசில் எல்லாம் விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கவுனி அரிசி வந்துட்டு இருக்குது. கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்படியே கூட இதை சாப்பிடலாம். நான் கொஞ்சம் இது மேலே துருவின தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் துருவின தேங்காய்க்கு பதிலாக இதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்சா பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். அவ்வளவுதாங்க, கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.